ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் இருந்து மாறன் சகோதரர்களை சிபிஐ நீதிமன்றம் விடுவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்துள்ளது. இதையடுத்து சிபிஐயும் மேல்முறையீடு செய்ய முடிவெடுத்துள்ளது. இதனால் மாறன் சகோதரர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனத்திற்கு ஏர்செல்லின் பங்குகளை விற்க தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் நிர்பந்தித்ததாக அந்நிறுவனத்தின் உரிமையாளர் சிவசங்கரன் கடந்த 2011ஆம் ஆண்டு அளித்த புகாரின் அடிப்படையில் மாறன் சகோதரர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் இருந்து மாறன் சகோதரர்களை விடுவித்து கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிபிஐ நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு அடுத்த வாரத்தில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் மாறன் சகோதரர்கள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய சிபிஐ தரப்பும் திட்டமிட்டுள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக சிபிஐ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் தொடர்புடைய ரால்ஃப் மார்ஷல், அனந்தகிருஷ்ணன் ஆகியோர் விசாரிக்கப்படாமலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிபிஐ தரப்பில் கருதப்படுகிறது. இவ்வழக்கில் தீர்ப்பளிக்கும் முன் சூழ்நிலை ஆதாரங்களும் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என சிபிஐ கருதுகிறது.